ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆபத்தான நிலையில் இயங்கும் மகளிர் மேம்பாட்டுத்துறை கட்டிடம். அசம்பாவிதங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை. பனித்திட்டு பகுதியில் முதல் முறையாக அறுவடை செய்யப்பட்ட கடல் பாசிகள். மீனவ பெண்கள் அசத்தல். ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் 18 பேருந்துகளுக்கு நோட்டீஸ். போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்னரே ஆபத்தான நிலையில் உள்ள புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலக கட்டிடத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை, பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகை, மறுமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களில் பயன்பெற விண்ணப்பிக்கவும், உதவித்தொகை வரவில்லை என்றால் அதை விசாரிக்கவும் தினமும் 100க்கும் மேற்பட்ட பெண்களும் முதியவர்களும் இந்த இடத்திற்கு வந்து செல்கின்றனர். பல ஆண்டுகளாக செயல்படும் இந்த கட்டிடம் முறையான பராமரிப்பு இல்லாததால் பலவீனமாக உள்ளது. கட்டிட சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு இரும்பு கம்பிகள் வெளியே தருகிறது. ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுகிறது. மேலும் போர்டிகோ பகுதி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. ஜன்னல்கள் பெயர்ந்து விழுந்து சேதமடைந்துள்ள நிலையில் கட்டிடத்தில் மரங்கள், செடிகள் வளர்ந்து வருகின்றன. இதனால் இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் உயிர் பயத்தோடு தினமும் வந்து செல்வதாக வேதனையுடன் கூறுகின்றனர். பொதுமக்களும் கட்டிடத்தின் நிலையை பார்த்து தயக்கத்துடனே வந்து செல்கின்றனர். கட்டிடத்தின் பின்புறம் உள்ள சுற்றுச்சுவரில் கடந்த சில நாட்களுக்கு முன் உடைந்தது. அங்கு செல்லும் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து கிடக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த அலுவலகம் பாழடைந்த கட்டிடம் போல் உள்ளது. தற்போது மழைக்காலம் என்பதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் உடனடியாக அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி பனித்திட்டு பகுதியில் மீனவ பெண்களால் வளர்க்கப்பட்ட கடல் பாசிகள் முதல் முறையாக அறுவடை செய்யும் நிகழ்ச்சி மீன்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை கடலோரம் வாழும் மீனவ பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக கடற்பாசி வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மத்திய கடல் மீன்பிடி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் தலா 2 மீனவ கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடல்பாசி வளர்ப்பு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது. கடல்பாசி வளர்ப்பு 45 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் வகையில் 1 வருட காலத்திற்கு செயல்படும். அதன் தொடர்ச்சியாக கடல்பாசி வளர்க்கும் திட்டம் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே பனித்திட்டு மீனவ கிராமத்தில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று தொடக்கி வைக்கப்பட்டது. இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் வெற்றிகரமாக நடைபெற்று அறுவடை செய்யப்பட்ட கடல்பாசி விதைகளை பயன்படுத்தி 16 மிதவைகள் கடல் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டது. முழு வளர்ச்சி பெற்ற கடல்பாசி அறுவடை பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, திட்ட விஞ்ஞானி ஜான்சன், உதவி ஆய்வாளர்கள் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கடல்பாசி வளர்ப்பில் முழுமையாக பயிற்சி பெற்ற பனித்திட்டு கிராம மீனவ பெண்களே ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் நிறுவன பெண் ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் சில ரவுடிகள் புகுந்து மாமூல் கேட்டு அதிகாரிகளை மிரட்டியதோடு அங்கு பணிபுரியும் பெண்களை இழிவாகவும் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகே ஒன்று கூடினர். தனியார் நிறுவனத்தில் புகுந்து அதிகாரிகள் பெண்களை மிரட்டிய ரவுடிகளை கைது செய்ய கோரி அவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்த லாஸ்பேட்டை ஆய்வாளர் இனியன் மற்றும்
மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 25 பெண்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து காவல்துறையினர் வேனில் ஏற்றி சென்றனர். பின்னர் அவர்களை லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் அவர்கள் அனைவரையும் விடுவித்தனர். போக்குவரத்து மிகுந்த பகுதியில் திடீரென பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கட்டண பட்டியல் நேர அட்டவணை இல்லாத 18 பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடியாக நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அதிகாரி பிரபாகர் ராவ் தலைமையில் அதிகாரிகள் ஜிப்மர் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இந்திரா காந்தி சதுக்கம், மரப்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பேருந்து நிறுத்தங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 18 பேருந்துகளில் பயணிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் வைத்திருக்க வேண்டிய கட்டண பட்டியல் நேர அட்டவணை இல்லாமல் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த வாகனங்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்தனர். அதிகாரிகள் சோதனை நடத்திய போது பேருந்துகளில் பயணிகள் இருந்ததால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பேருந்து நடத்துனர்களிடம் உரிய ஆவணங்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு வரும்படி அறிவுறுத்தினர். அவ்வாறு போக்குவரத்து துறைக்கு வருபவர்கள் ஆவணங்கள் இல்லாமல் வந்தால் ஆவணங்களுக்கு ஏற்ப அபராதம் விதிக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து வட்டார போக்குவரத்து அதிகாரி தெரிவித்துள்ளதாவது: நோட்டீஸ் வழங்கப்பட்ட 18 பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அங்கீகரிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்றும், போக்குவரத்து துறையால் வழங்கப்பட்ட அனுமதியின்படி பேருந்து ஓட்டுநர்கள் அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணையை கவனமாக பின்பற்ற வேண்டும். இதனை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் உள்ள மின்சார பேருந்துகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும், மக்களுக்கு அனைத்து பொது சேவை வாகனங்களும் சட்டப்படியும் திறம்படவும் சேவை செய்வதை உறுதி செய்ய இந்த திடீர் சோதனை அடிக்கடி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100, SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. அரசு அறிவித்தபடி ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆஷா பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனை கண்டித்தும் உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே ஆஷா பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஆனந்த நாயகி தலைமை தாங்கினார். அரசு செயலர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஆஷா பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக பெறுவதற்கு 18 வயது பூர்த்தியடைந்த புதிய பயனாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது இலவச வேட்டி சேலை வழங்குவது வழக்கம். தற்போது அதற்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணமாக செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதுவரை இந்த துறையின் மூலம் பயன்பெறாத மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த புதிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பத்தினர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்துடன் பிறந்த பதிவு, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு, சாதி மற்றும் வருமான சான்றிதழ் நகல்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர், அரியாங்குப்பம் உள்ளிட்ட 6 கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு ஆணையர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள 6 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஆணையர்களின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து பொறுப்பு ஆணையர்கள் அந்த பணிகளை கவனித்து வந்த நிலையில் தற்போது 6 பேர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் பாகூர் பாரதி அரசு பள்ளியில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் பிரபாகர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையராகவும் புதுச்சேரி ஊரக மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றும் விநாயகமூர்த்தி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் நிலவழகன் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையராகவும், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலக கண்காணிப்பாளர் முத்துக்குமார் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கத்துறை அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் மகேஷ்ராஜ் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையராகவும், காரைக்கால் கருவூலத்தில் உதவியாளராக பணியாற்றும் துரைராஜ் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையராகவும் பணியாற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,430 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,700 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.